மயிலு, இந்தாங்க சார் காஃபி. ஆன்ட்டி சாயங்காலமே கொடுத்துட்டாங்க மயிலு. இன்னொரு காஃபி குடிச்சா வயிறு ஒன்னும் வெடிச்சிடாது. புடிங்க. என்ன இவ திடீர்னு காஃபி எல்லாம் கொடுத்து கவனிக்கிற? என்ன விஷயம்னு புரியலையே. நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியை முடிச்சிட்டு நீங்க ஏன் சார் டிரைவர் வேலை எல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க? யாரோ எனக்கு வேலை கொடுக்க ரெடியா இருந்த மாதிரியும் நான் ஏதோ வேண்டான்னு சொன்ன மாதிரி எல்லாம் நீ பேசுற. மயிலு, இன்ஜினியரிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி தான். ஆனா இங்க நிறைய இன்ஜினியர்ஸ் வேலையே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், டிரைவர், பரோட்டா மாஸ்டர்னு சொல்லி கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வந்ததுல இருந்தே நீங்க பெருசா வேலையெல்லாம் தேட்ட மாதிரி தெரியலையே சார். தற்செயலா இந்த வேலை கிடைச்சது, அதையே பிடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேடி இருந்தா கண்டிப்பா உங்க தகுதிக்கு ஏத்த வேலை கிடைச்சிருக்கும். மேபி. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல சார். இப்ப நீங்க முயற்சி செஞ்சாலும் உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் சார். மயிலு, இந்த டிரைவர் வேலையிலேயே நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன் மயிலு. எனக்கு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வேற ஏதாவது ஒரு வேலையை தேடிக்க போறேன். ஒண்ணுமே இல்லைங்கிற போது நான் எதுக்கு மயிலு இன்னொரு வேலையை பத்தி யோசிக்கணும்? மயிலு, கார் ஓட்டுறது நீ கௌரவ குறைச்சலாம்னு நினைக்கிறியா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல சார். யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் துரோகம் பண்ணாம நேர்மையா செய்யற எந்த வேலையா இருந்தாலும் கௌரவமான வேலை தான். டிரைவர் வேலை மட்டும்ங்கிறதுனால நான் இப்படி பேசல. உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாமேன்னு தான் நான் சொல்றேன். மயிலு, இவ்வளவு நாள் இல்லாம என்ன மயிலு திடீர்னு இந்த மாதிரி பேசுற? இன்னைக்கு அக்காவும் அம்மாவும் உங்களை சிக்னல் பக்கத்துல பார்த்தாங்க. கார்ல வந்த கஸ்டமருக்கு நீங்க டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமா மயிலு, அவரு வயசானவரு, பாவம் கார்ல இருந்து இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு. அதனால நான் வாங்கி கொண்டு போய் அவருக்கு கொடுத்தேன். அதுவும் ஒரு சர்வீஸ் மாதிரி தானே மயிலு, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு நான் சொல்லவே இல்ல சார். முடியாதவங்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அக்காவுக்கும் அம்மாவுக்கும் தான் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். நீங்க யாரு, உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்கு உங்க கம்பெனில 1000 பேர் இருக்காங்க. வீடுனா 10 பேர் வருவாங்க. உங்களை அப்படி பார்த்துட்டு இந்த நிலைமையில பாக்குறதுதான் எங்களால ஏத்துக்கவே முடியல சார். படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போயிட்டா உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்காதுல்ல? மயிலு, படிப்புக்கேத்த வேலைன்னு சொல்றல்ல, அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்காது மயிலு. படிப்பையும் வேலையும் லிங்க் பண்ணி பார்த்தே நம்ம பழகிட்டோம். ஆனா படிப்புங்கிறது எல்லா ஃபீல்டுலயும் நம்ம நாலேஜ டெவலப் பண்றதுக்கான ஒரு கருவி மட்டும்தான். அந்த நாலேஜை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இடம் தான் வேலை சார். டிரைவர் வேலையில உங்க திறமைய, அறிவை ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அம்மி கொத்த சிற்பி எதுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழசா இருந்தாலும் இப்ப உங்க சூழ்நிலைக்கு பொருத்தமான பழமொழியா இருக்குன்னு தான் சொல்லணும்னு தோணுச்சு. அம்மி கொத்துறதுக்கு அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. சிற்பியோட வேலை சிலைய உருவாக்குறது தான். அவர் போய் அம்மியை கொத்திக்கிட்டு இருந்தா அவரோட திறமைக்கும் கற்பனைக்கும் உழைப்புக்கும் எந்த அர்த்தமுமே இருக்காது சார். பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு போறதெல்லாம் அப்படிதான் சார். உங்க அறிவையும் திறமையையும் நீங்க இதுல முழுசா பயன்படுத்துறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்ஜினியரா இருக்க நீங்க டிரைவர் வேலைக்கு வர முடியும். ஆனா 10th + 2 படிச்சிட்டு இருக்கவங்க இன்ஜினியர் வேலையை செய்ய முடியுமா? நீங்க உங்களுக்கு ஏத்த வேலைக்கு போயிட்டா இந்த வேலைக்காக காத்துட்டு இருக்க ஆட்களுக்கு இந்த வேலை கிடைக்கும்ல சார். வேலையிலயும் புத்தியை யூஸ் பண்ற வேலை, உடல் உழைப்புக்கு தேவைப்படுற வேலைன்னு 2 இருக்கு சார். டிரைவர் வேலைங்கிறது உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டது. உட்கார்ந்துகிட்டே வண்டி ஓட்டுறதுனால உங்க உடம்பு சூடாயிடும். சரியா தூக்கம் இருக்காது, சரியான நேரத்துல சாப்பிட முடியாது. நேரங்காலம் தெரியாம நீங்க ஓட்டினாலும்
பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் நீங்க ஏன் சார் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணும்? இதுக்கு ஒரு நியாயமான பதில சொல்லுங்க. டிரைவர் வேலையே செய்யுங்கன்னு நான் விட்டுட்டு போயிடுறேன். பதில் சொல்லுங்கன்னா ஏன் சார் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் உனக்கு பதில் சொல்றது இருக்கட்டும். நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. நீ என் மேல இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறல்ல, நீங்க கஷ்டப்படாதீங்கன்னு அக்கறையா சொல்றல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் மயிலு. ஆனா நீ எந்த உரிமையில எனக்கு அட்வைஸ் பண்ற? என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையிலையா இல்ல என் பொண்டாட்டிங்கிற உரிமையிலையா? நான் என்ன பதில் சொன்னாலும் உங்களுக்கு எது சந்தோஷமோ அததான் நீங்க நினைச்சுக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க சார், அதை என்னால மாத்தவே முடியாது. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒரு நல்ல வேலையில சேரணும், உங்க திறமையையும் அறிவையும் காட்டி அதுல பெரிய உயரத்துக்கு போகணும், வேலைக்கு ஏத்த மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உடம்பையும் கவனிச்சுக்கணும். இந்த டிரைவர் வேலை எல்லாம் இனிமே வேணாம் சார். இத நீங்க உத்தரவா எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெக்வெஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஏத்த வேலையை தேடிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மயிலு முன்னெல்லாம் என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு தான் போவா. கொஞ்ச நாளா தான் ஓரளவுக்கு சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்கா. ஆனா இப்போ மாடி ஏறி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கான்னா இதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் மேல ஒரு பொண்டாட்டிங்கிற அக்கறைய அவ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவளை கேட்டோன்னா நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா தான் அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவ எப்படி வேணா சொல்லிக்கிட்டோம், நமக்கு என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இது என் பொண்டாட்டியோட ஆர்டர். அவ ஆர்டர் போட்டா அதுக்கு அப்பீலே கிடையாது. அவ சொல்றத நான் கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்கறேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ இன்னும் மிச்சம் இருக்கிற தயக்கத்தை உடைச்சிட்டு இன்னும் நல்ல ஃப்ரீயா என்கிட்ட பேசுவா. நாளைக்கே நம்ம பேப்பரை பார்த்து ஒரு 10 அப்ளிகேஷனை தட்டி விட்டுறலாம். அதுக்கு முன்னால என்னோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. மயிலுக்கு வாங்கின கொலுசு இங்க தானே வச்சிருந்தேன். அந்த பாக்ஸ் எங்க போச்சு? ரூம்குள்ள யாராவது வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்களா? எங்க? கொலுச நான் வேற எங்கேயுமே மாத்தி வைக்கல. வேற யாரோ தான் எடுத்துட்டு போயிருக்கணும். மயிலுக்காக நான் வாங்கின முதல் கிஃப்ட் அது. எங்க போயிருக்கோம்? முதல்ல ஒரு வேலையை தேடி பிடிப்போம்,
அப்புறமா கொலுசு தேடிக்கலாம். மயிலே, சார் இங்க வாமா. சார் ஆண்டவர் ஏதாவது ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு லேட்டா வருவேன்னு சொன்னாரா? இல்ல சார், அப்படி ஏதாவது இருந்தா உங்களுக்கு தானே சார் முதல்ல ஃபோன் பண்ணுவாரு. என்கிட்ட ஏன் சார் சொல்ல போறாரு? புதமணி, வெயிலும் மழையும் மாறி மாறி அடிக்கிற மாதிரி உன் விஷயத்துல ஆண்டவர் மாறி மாறி தான் நடந்துக்கிறாரு. கொஞ்ச நாள் எதுக்கு எடுத்தாலும் உன் மேல கோவப்பட்டு கொந்தளிச்சாரு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகு உன் மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுல்ல. அதான் அவர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரோன்னு கேட்டேன். பாத்தியா, ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு. ஆண்டவரே சொல்லுங்க. உங்களுக்கு 100 ஆயிசுங்க. இப்பதான் நானும் புதுமணி உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவ்வளவு வயசெல்லாம் தேவையில்ல, இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்னு தோணுது. என்னங்க ஆண்டவரே, நீங்க விரக்தியில சொல்றீங்களா இல்ல வேதாந்திரி மாதிரி பேசுறீங்களா? டியூட்டி சமயத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தை? இத பாருங்க, இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். 4-5 மாசத்துக்கு முன்னாடி கஜான்னு ஒரு ட்ரக் கேஸ் நமக்கு வந்தது இல்ல? ஆமாங்க ஆண்டவரே. அந்த ஃபைலை கொஞ்சம் எடுங்க. இந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஃபைலா? அப்ப பீராவுல அகழ்வு ஆராய்ச்சி செஞ்சுதானுங்க எடுக்குங்க ஆண்டவரே. ஹலோ, என்ன வர்ற கேஸ் எல்லாம் மேல மேல அடுக்கி வச்சிருக்கோம், வேலை பார்க்கலன்னு குத்தி காட்டுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க ஆண்டவரே. அது பழைய ஃபைல்களோட மிங்கில் ஆயிருக்கும். அது கொஞ்சம் மாசம் வாரியா வச்சிருந்த அடிக்கி அதை தேடி எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க லைன்ல இருக்கீங்களா இல்ல நான் கட் பண்ணிட்டு கூப்பிட்டுமா? அதெல்லாம் நான் லைன்ல வெயிட் பண்றேன், போய் தேடி எடுங்க. ஓகேங்க ஆண்டவரே. சார், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் புதுமணி, நான் மாசம் மாதிரி அடுக்கி வச்சிருப்பேன். அதை பார்த்து நீ மாறி அடுக்கி வச்சிட்டீன்னு வையே, அப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா போயிரு. கிடைச்சிருச்சு. ஆண்டவரே, ஃபைல் கிடைச்சிருச்சுங்க. வெரி குட். எனக்கு அதுல இருக்க கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், சொல்றீங்களா? சரிங்க ஆண்டவரே. அஜா, 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 அஜா. என்ன ஸ்பெஷல் பழம் வேணும் கஜா. ரேட்டு 3000 ரூபா. ஓகேவா? ரொம்ப அதிகம் கஜா. டேய், பெரிய ரிஸ்க் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ரிஸ்க் ஏற ஏற ரேட்டும் ஏறும். இருந்தா குடு, இல்லன்னா போயிட்டே இரு. பார்ட்டிக்கு ஒன்னும் எனக்கு பஞ்சமே இல்ல. சரி சரி குடு. இது சரக்கு இருக்கிற பழம் தானே, மாத்திக்கிட்டி கொடுத்துட போற கஜா. அட்டிங், சத்தம் போட்டு பேசாதடா. எதுல புழு புள்ளி இருக்கோ அதுதான் ஸ்பெஷல் ஐட்டம். வேகமா இடத்த காலி பண்ணு. சரி கஜா, நான் வரேன் கஜா. என்னடா கஜா? வணக்கம் சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இந்த பக்கம்? சும்மா இந்த பக்கம் ரவுண்ட்ஸுக்கு வந்தேன். நீங்க தான் கடை போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார், என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு வந்திருக்கீங்களே,
ரொம்ப சந்தோஷம் சார். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டியா, உன் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சுமாரா தான் போயிட்டு இருக்கு சார். இதுல கிடைக்கிற வருமானம் சாப்பாட்டுக்கும் வாடகைக்கும் தான் சார் போயிட்டு இருக்கு. பெருசா ஒண்ணும் நிக்க மாட்டேங்குது சார். கஜா, நான் உன் பழ வியாபாரத்தை பத்தி கேட்கல, உன்னுடைய பழைய வியாபாரத்தை பத்தி கேக்குறேன். ஐயோ சார், நான் அந்த தொழிலை விட்டு 6 மாசம் ஆச்சு சார். நான் அந்த பக்கமே போறதில்ல சார். லைன்ல இருக்கிற ஆளுங்களை பார்த்தா கூட அப்படியே கண்டுக்காம போயிடுறேன் சார். ஆனா எனக்கு வந்த தகவல் அப்படி இல்லையா? ஏதோ சும்மா பேருக்கு பழக்கடையை போட்டு பழைய வியாபாரத்தை தான் ஜோரா நடத்துறேன்ல கேள்விப்பட்டேன். சார் சத்தியமா இல்ல சார். அந்த சனிய முச்ச தொழிலே வேணான்ட்டு நான் ஒதுங்கி வந்துதான் இந்த பழக்கடையை போட்டிருக்கேன் சார். பெருசா வருமானம் இல்லைனாலும் இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சார். அத பொறுக்காம தான் எவனோ உங்ககிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்துருக்கான் சார். கஜா, நீ சொல்ற மாதிரி சரக்க விற்க கூடாதுன்னு நினைக்கிறதும் நேர்மையா பொழைக்கணும்னு ஆசைப்படுறதும் நல்ல விஷயம்தான். நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். பொய்யா இருந்ததுன்னு வையேன், என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். சார் எனக்கு உங்களை பத்தி தெரியாதா சார்? நான் உங்ககிட்டயே பொய் சொல்லுவேனா சார்? என்ன திரும்பவும் இந்த தொழில இழுக்க ஒரு கும்பல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். பெருசு பெருசா ஆசையெல்லாம் காட்டினாங்க. இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டேன் சார். சரி கஜா, நான் கிளம்புறேன். நல்லா தானே இருந்த, திரும்ப எதுக்கு அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன்னு கேட்கத்தான் வந்தேன். அந்த தொழிலால ஏற்கனவே நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் சார். எனக்கு என்ன நிலைமை வந்தாலும் திரும்ப அந்த தொழிலுக்கு நான் போவே மாட்டேன் சார். வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க வேற நான் ஜெயிலுக்கு போயிடுவேணும்னு ரொம்ப பயப்படுறாங்க சார். எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் அந்த தொழிலை விட்டுட்டு இப்படி பழக்கடை போட்டிருக்கேன் சார். என்ன சந்தேகப்படாதீங்க சார். எனக்கு இந்த பழக்கடை தான் இனிமே எல்லாமே. இத வச்சு நான் மிச்சம் இருக்கிற காலத்தை ஓட்டிடுவேன் சார். நல்லது கஜா, நல்லபடியா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறல, எனக்கு அது போதுங்க. அப்ப நான் வரட்டுமா? சார் இருங்க சார், வீட்டுக்கு ஏதாவது பழம் எடுத்துட்டு போங்க சார். வீட்டுல பழமெல்லாம் யார் யார் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ நல்லா அறியா, எனக்கு அது போதும். சார் என்னோட திருப்திக்காது தர்பூசணி எடுத்துட்டு போங்க சார். கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும். என்ன கஜா, எல்லாம் நல்ல பழம் தானே, அப்புறம் என்ன தட்டி தட்டி பாக்குற? எல்லாம் நல்ல பழம் தான் சார். ஆனா உங்களுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கணும்ல. இந்தாங்க சார், எடுத்துட்டு போங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். மயிலு, உன்னை நம்பி நான் ஒரு நம்பிக்கையான விஷயத்தை ஒப்படைக்க போறேன். அந்த அசைன்மெண்ட் நீ கரெக்டா செஞ்சு முடிக்கணும். என்ன அசைன்மெண்ட் சார்? ட்ரக் விற்கிற கேங்க பத்தி ஒரு நம்பிக்கையான சோர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்த இன்ஃபார்ம் படி அந்த கேங்கை நம்ம வளைச்சு பிடிச்சாகணும். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு தகவல் கொடுக்கிற இன்ஃபார்மர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டீம்லயே நம்ம மூவ்மெண்ட்டை பத்தி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ற ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ண போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கும்பல் தப்பிச்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆபரேஷன் நம்ம சக்சஸா முடிக்கணும். ஓகே சார். இந்த அசைன்மெண்ட்டுக்கான லீடரே நீதான். உனக்கு நம்பிக்கையான ஆட்களை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்க. உடனே நான் சொல்ற இடத்துக்கு உன் டீமை கூட்டிட்டு போ. அங்க ட்ரக் இருக்கான்னு சோதனை போடு. ட்ரக்ஸ் மாட்டினதும் அங்க இருக்கிற அக்யூஸ்களை கொத்தா தூக்கிடு. ஓகே சார். சார், இப்ப கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம முழுசா நம்பலாமா சார்? கண்ணை மூடிட்டு நம்பலாம இல்ல, உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனா மேலோட்டமா தேடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரக்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கூட தப்பாதான் இருக்குமோன்னு உனக்கு தோணும். ஆனா நான் சொல்ற இடத்துல இருந்துதான் ட்ரக்ஸ் விற்கிறாங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அதை எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நீ தான் உன் டீமை வச்சு கரெக்டா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவல்ல? கண்டிப்பா சார். இவ்வளவு பெரிய வேலையை என்ன நம்பி கொடுத்திருக்கீங்க சார். அந்த நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். வெரி குட். அந்த இடத்தோட அட்ரஸை நான் உனக்கு சென்ட் பண்றேன்.
நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தகவல் தெரிஞ்சவன் சுதாரிக்கிறதுக்குள்ள நீ அவனை பிடிச்சே ஆகணும். ஓகே சார். இமிடியேட்டா கிளம்பினாதான் மயில் சரியா இருக்கும். புரியுது சார். நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் மயில். தேங்க்யூ சார்.